Hi friends, 10th NCERT Max exercise 5.2 ல 9th question பார்க்க போறோம். If the third and ninth terms of an AP are 4 and minus 8 respectively, which term of this AP is 0 அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் நமக்கு தேர்டு டேர்ம் வந்து 4, நைன்த் டேர்ம் வந்து -8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 0 அப்படின்றது இது எத்தனாவது டேர்ம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 0வை நம்ம ஏஎன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் தேர்டு டேர்ம் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ தேர்டு டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ அந்த ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் படி தேர்டு டேர்மை வந்து நம்ம A + 2D அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு இது 4க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நைன்த் டேர்மை வந்து நம்ம A + 8D ஈக்குவல் டு இது -8க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 0வை வந்து நம்ம ஏஎன் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஏஎன் வந்து ஸோ இந்த ஏபியில் எத்தனாவது டேர்மில் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூவும் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம மைனஸாக மாற்றிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றுறேன். இங்கே மைனஸ் இருக்குது, நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ அப்போ -6D கிடைக்கும் ஈக்குவல் டு ஸோ இங்கே நமக்கு சேம் சிம்பிள் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 12 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ D ஈக்குவல் டு 12. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -6 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 6 are 6, 2 6 are 12ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு -2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் D ஈக்குவல் டு -2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்து எழுதலாம். A + 2D ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ இதில் A அப்படியே இருக்கும், +2 இன்டூ டியோட வேல்யூ -2. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு A, ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்துடும். 2 2s are 4 வரும். ஈக்குவல் டு இந்த 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A ஈக்குவல் டு இந்த 4 நம்ம அப்படியே எழுதலாம். இந்த -4 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +4ஆக மாறிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூவும் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூவும் கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த 0 வந்து ஏபியில் எத்தனாவது டேர்ம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கேன். ஏஎன் ஈக்குவல் டு A + n-1 இன்டூ D. ஓகேவா? ஸோ இதில் ஏஎன்னோட வேல்யூ வந்து 0, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து 8 ப்ளஸ் n-1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ -2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த +8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது -8ஆக மாறிடும். ஈக்குவல் டு n-1 இன்டூ -2 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த -8 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -2 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு n-1. ஓகேவா? இந்த மைனஸ் கேன்சலேஷன் ஆகிடும். 1 2s are 2, 4 2s are 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு n-1 ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +1 ஆயிடும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ 5. ஓகேவா? ஸோ அப்போ 0 அப்படின்றது இந்த ஏபியில் நமக்கு 5th டேர்மாக இருக்கும். ஸோ எடுத்து எழுதலாம். therefore 0 is 5th term of the AP. ஓகேவா? இதான் ஆன்சர்.